தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குக. பிருந்தாவன் ஜபன் வித்யாசிரம் குழுமத்தில் அருளிச்செயலோட அனுபவம் தொடர்றது. மார்கழி மாதம் வருடந்தோறும் மார்கழி எதிர்பார்த்து காத்துருக்கோம். அயம் மாசகா மார்கழி, இந்த மாதம் மார்கழி, இந்த நாளும் வருமோ. அதே மாதிரி நம்ம குழுமத்தில் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருமா வருமா வருமானு காக்கிறோம். இதை நினைக்கும் இடத்திலே அருளிச்செயல்ன்றது ஒரு சமுதாய கண்ணாடின்னு வச்சுக்கலாம். பக்தி கண்ணாடி, சமுதாய கண்ணாடி. ஓரிருவர் வந்தாலே போருன்ற மாதிரி தான் இருக்குது அனுபவம். ஆனால் இப்போ நிறைய வரா பக்தி தமிழ். இது சுவாரஸ்யமாக அனுபவிச்சுட்டு மேற்கொண்டு இன்றைய சந்தைக்கு புகுவோம். இலை விலக்கி காத்திருக்குமா போலே. பாருங்க என்ன தமிழ் சொல்லாடல் பூர்வர்கள் எடுக்கிற வியாக்கியானத்தில். இந்த மாதிரி ரசோக்தி நிறைய. எம்பெருமான் அருளாளன், அவன் கொடுப்பது அருள். ஆனால் ஆழ்வார்களும் அந்த ஆழ்வார்கள் பண்ண ஈரச்சொற்கு வியாக்கியானம் இட்டவர்கள் கொடுப்பது திரு அருள். இந்த வியாக்கியானவர்கள் கர்த்தாக்கள் செய்தது பெரிய திரு அருள். அருள், திரு அருள், பெரிய திரு அருள். குவாலிஃபை பண்ணிப்போம். இந்த பாருங்க, இலை விலக்கி எதிர்பார்க்குமா போலே. எவ்வளோ வாழ்க்கை நயம். ஒரு கல்யாண பந்தி நடக்கிறது, பதிர்பேணி போடுறா. இந்த 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 ஸ்வீட்டெல்லாம் இப்போ நம்ம கேட்போமே இல்லை. பதிர்போடி போடுறான்னு தெரிஞ்சு போச்சு. ரசாமுது ஆச்சு. அப்புறம் இந்த சுவை தான் வரணும், ஸ்வீட்டு தான். அப்போ என்ன பண்ணுறாலாம் நெறியாளர்கள் பாருங்க, இந்த வியாக்கியான கத்தா இந்த வாழ்க்கை நடைமுறையை எழுதுறா. ஆழ்வார்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு? கண்ணன் வரமாட்டானா, கண்ணன் வரமாட்டானா, கள்வன்கொள் யானறியேன். அம்மா பாடுறா, திருவாலி நகரில் போப்பறான் இந்த பெண் பரகால நாய்க்கு. நான் என்னோட படுத்துட்டு இருக்கா, என்னை விட்டு ஓடி போறா. பெருமாள் வருவானா வருவானா வருவானா, எப்போ வருவான்னு காத்து எல்லாத்தையும் சித்தப்படுத்தி வச்சிருக்காளாம். அம்மா பக்கத்தில் படுத்துட்டாலும் கதவை திறந்து வச்சிருக்கா, பின் ரேழியில் வழக்கு ஏற்றி வச்சிருக்கா. ஏன்னா அவன் கள்வன்கொள் யானறியேன். அப்படி திருவாலி நாடாளன் வந்து திருடி இவளை அகத்துக்குள்ளே வந்து இவளை எடுத்துன்னு போயிட போகிறான், களவு மனம் புரிய போகிறான். அப்போ இவ தெரிஞ்சு எல்லாம் அவன் வரவுக்கு சித்தப்படுத்தி தன் மனசையும் திறந்து சித்தப்படுத்தி வச்சிருக்காளாம். பக்கத்திலே அம்மா திருத்தாயார் படுத்துன்னு இருக்கா. அப்படி இதுக்கு வியாக்கியானம் எடுக்கிறச்சே எப்படி ஒரு பந்தியில் ஒரு சுவையான பதார்த்தம் வருன்றதுக்காக எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி 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 அப்படி வச்சிடறாளோன்னு. அது வரைக்கும் சாப்பிட்டதெல்லாம் அப்படியே விளக்கிட்டு திருப்பாயாசம் போடுறதுக்கு. பாயாசன்றது சம்ஸ்கிருத சொல் தான். அது பாயாசம் வரதோ இல்லை பதிர்பேணி வரதோ எல்லாத்தையும் ஸ்வச்சமாக க்ளீன் பண்ணி அப்படி ஓரமாக ஒதுக்கி வச்சு இலை சுத்தமாக எதிர்பார்த்து காத்திருப்பது போலே இந்த நாயகிகள் எம்பெருமானிடத்திலே கொண்ட அன்பு காதலினாலே மனசையும் சுத்தமாக தொடச்சி ஸ்பஷ்டமாக வச்சிருக்காளாம். என்ன வியாக்கியானம் விடுற. அதை மாதிரி நாம்பளும் ஒவ்வொரு மார்கழியும் வராதோ, மாதங்களில் நான் மார்கழி. அப்படி மார்கழி வந்தாலே பாட்டுக்கு, இயல் இசை நாடகத்துக்கு கொண்டாட்டம் தான். இது வைணவ மரபுலே ரொம்ப ஏற்றம். திருவரங்கநாதனுடைய திருமுற்றத்துக்கு முன்னாடி கோஷ்டியா எங்க விண்ணப்பம் பண்ண முடியாது? இசை கூட்டி தாளம் இட்டு அபிநயம் இட்டால்தான் திருவரங்கநாதன் அந்த சௌகுமாரன் கேட்குறான். அதனால் கோஷ்டின்னு எடுத்தால் 4ஆம் பிரகாரத்துக்கு அப்புறம் தான் கோஷ்டி. அந்த பிரதான சுற்று முதல் பிரகாரம், 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்று வரைக்கும் பார்த்தேன்னா அரையர்களுக்குத்தானே அதிகாரம் இருக்குது. அது இப்போ தெரியறதே. அர்ஜுன மண்டபமோ
திருமாமணி மண்டபமோ எடுத்தா அரையர்கள் தான் தாளமிட்டு பண்கொண்டு அபிநயமிட்டு அருளி செயலை சேவிக்க முடியும். மற்ற எல்லா திவ்ய தேசங்களிலும் பேருளாளன் எடுத்தா மகாமண்டபத்தில், ஆழ்வார் திருநிலைன்னு எடுத்தா ஆழ்வார் திருமுன்னே மகாமண்டபத்தில் கோஷ்டியாராக இருந்து, அங்கேயும் அரையர் இருக்கார், இருந்தாலும் அங்கே கோஷ்டியாக இருந்து சேவிக்கிறோம். ஆனால் அந்த திருவரங்கத்தில் பாருங்கோ, தமிழுக்கு ஏற்றம் எப்படி கொடுத்துருக்கா. எம்பெருமான் திருமுற்றம் முன்னே முதல் பிராகாரம், அது எம்பெருமானுடைய திவ்ய தாமம் அங்கே, அதுவே முதல் சுற்று. அப்புறம் ரெண்டாம் சுற்று மேலே படி கீழே படியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டாம் சுற்று மூணாம் சுற்று வரைக்கும் அரையர்கள் தான் அனுசந்தானம் பண்ண முடியும். அரையர் அனுசந்தானம்னாலும் நாதமுனியோ நம்மாழ்வாரோ இல்லாத அரையர்கள் அனுசந்தானம் பண்ண முடியாது. நாதமுனியும் நம்மாழ்வார் என்பது அவர்களுடைய திருக்கரங்களிலே இருக்கக்கூடிய தாளம். ஆழ்வார் திருநேரே எடுத்தால் ஒரு மாத்தம் வரும். வலது கவியிலே மதுரகவி என்று சொல்லுவார், இடது கையில் நாதமுனி. திருவரங்கத்தில் வலது கையில் நம்மாழ்வார், இடது கையில் நாதமுனி என்று இருக்க. இதுவும் சுவாரஸ்யம். நம்மாழ்வார் திருமுன்னே நம்மாழ்வார் எப்படி தாளம் போட முடியும்? அதனால் அங்கே மதுரகவி ஆழ்வார் என்று விழிப்பர் வலது கை தாளத்துக்கு. அப்படி திருவரங்கத்தில் தமிழுக்கு ஏற்றம், எப்படிப்பட்டதான தமிழ், இயல் இசை நாடக தமிழுக்கு ஏற்றம், அது தெரியறது பாருங்க. அத்தியன உற்சவம் என்று பெரிய திருநாள், இதுக்கு சொல்லாடலே பெரிய திருநாள் தான். அதுக்கு வருஷம் நம்ம காத்து இருக்கோம். எல்லா ஊர்லேயும் 21 இங்கே 22 நாள். மகாசாஸ்திரம் தொடங்கி அமாவாசை அன்றைக்கே தொடங்குறோம். மார்கழியிலே அமாவாசை, தென் தேசங்களிலே அதை அனுமத் ஜெயந்தி என்று திருவடி விழாவாகவும் கொண்டாடுறோம். அப்படிப்பட்ட நாளிலே திருவரங்கனுடைய அந்த திருமண தூள்களுக்கு நின்று, திருமண தூள்கள் பக்கத்தில் அரையர்கள் திருநெடுந்தாண்டகம் அனுசந்தானம் ஆகும். அதுவும் தாளமிட்டே ஆகும். திருமங்கை மன்னன் பண்ண கடைசி பாட்டு பனுவல், பிரபந்தத்திலே கடைசி பனுவல் ஜென்றி திருநெடுந்தாண்டகமாகிய மகாசாஸ்திரம். அப்படி இயல் இசை நாடகம் கொண்டுதான் பெருமாள் கேட்கிறானா. ஒரு வருஷ காலம் காத்திருக்கான். அவனும் இலை விலக்கி காத்திருக்கான். வேற யாருமே மூச்சு கூட விட முடியாதே. அரையர் சேவை நடக்கும் பெரிய திருநாளிலே வேற யாருக்குமே அருளி செயலுடைய ஒரு வார்த்தை சொல்றதுக்கு கூட அதிகாரம் இல்லை. அவர்களுக்குத்தான். ஏன்னா இயல் இசை தாளம் கூட்டி அபிநயமிட்டு செய்யணும். உலகமே ஒரு வருஷ காலம் காத்திருக்கு. எப்படி ஒரு பந்தியில் இலவிலக்கி நாம் ஒரு சுவை பதார்த்தத்துக்கு காத்திருக்கோமோ, அதை மாதிரி மார்கழியை காத்து நிற்கிறோம். ஒரு 60 வருட காலங்களாக இசை நிகழ்ச்சியும் இதில் பிராதானியம் படுறது. முதன்மையாக சென்னை மாநகரில், கல்கத்தாலையும் பூனாலையும், பெங்களூரில் அவ்வளோ இல்லை. இந்த மியூசிக் சீசன்னு சொல்கிறோமே, அதை ஒட்டி பக்த சிகாமணியான தியாகராஜருடைய ஆராதனையும் வரும், பகுள பஞ்சமி. அப்படி இசைக்கு கொண்டாட்டம். இசைன்னு எடுத்தால் பக்தி இசை, அதுதான் அந்த கொண்டாட்டம். நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், வாரமும் இந்த குழுமத்திலையும் ஒரு விஞ்ஞானத்தின் முதிர்ச்சியினாலே நம்மளால் கோஷ்டியாக சேர்ந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம இல விலக்கி காத்துன்னு இருக்கோம். இந்த வாரம் அனுபவம் என்ன, நமக்கும் ஒரு புத்தி கூர்மையை கொடுக்குறது. என்ன புதுசாக சொல்லணும், என்னிடத்திலே தேன், இது பாருங்க, அருளி செயலே தேன். திருவாய்மொழி நூற்றந்தாதியாம் தேன். திருவாய்மொழி நூற்றந்தாதின்னா என்ன, திருவாய்மொழியுடைய சாரம், அது உபலட்சணம். ஆக அந்த தேனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நாக்கை சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம். அப்படி மற்ற சிந்தனைகளெல்லாம் விலக்கி காத்தாலேருந்துன்னு நமக்கு சிந்தனை ஓடணும். என்னத்தை சொல்கிறது, ஆழ்வார்களுடைய ஈரச்சொல்லை எடுத்து சொல்லணும், வியாக்கியானத்தின் ஈரச்சொல்லை எடுத்து சொல்லணும். ஆக இலை விலக்கி ஆர்வத்தோடு நம்ம இந்த எம்பெருமானுடைய அருளை, அந்த அருளாளனுடைய அருள வேணும் என்று பிரார்த்திக்கிறோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும். இது என்ன, இத்தனை நாள் அருளை பார்த்தோம், திருவருளை இப்போ பார்க்க போகிறோம்.
ஆச்சாரியர்கள் செய்த நூல்கள், நூலின் விரிவுரைகள் எல்லாம் திருவருள், பெரிய திருவருள்னு சொன்னோம். எம்பெருமான் அருள் கொடுக்குறான், அந்த அருளாளர்கள் அதை திரு அருளா பல்கி பெருகி செய்கின்றனர். அது அப்புறம் பெருசாக போகிறது, பெரிய திருவருளாக போகிறது. இது நாம் சொல்லலை. ஆழ்வார் எடுத்தா தோழி பாசுரம், தானான தன்மையிலே ஞான முதிர்ச்சியிலே தன் பேச்சு, பிரேமை முதிர்ச்சியிலே பெண் பேச்சு. அழகிய மனுமால பெருமாள் நாயனார் என்ன வாக்கியம் ஆச்சாரிய ஹிருதயத்தில். அப்படி பக்தி பெருக்கெடுத்து ஓடுறச்சே பராங்குச நாயகியாக, பராங்குச நாயகின் திருத்தாயாரா, அப்புறம் தோழி, அதுதான் ரொம்ப விசேஷம். எல்லாரும் நினைக்கிறா தானான தன்மையில் பாடின எல்லாம் சாஸ்திரம், அது நம்மளை ஈக்குமா? இந்த இலை விலக்கி எதிர்பார்த்தல் தான் எல்லாரையும் அட்ராக்ஷன் பண்ணுறது. இப்பயே இந்த குழுமத்தில் நம்ம போட்ட, இந்த பிருந்தாவன் ஜபம் குழுமத்தில் நாம் போட்ட பதிவுன்னு எடுத்தேன்னா, அருளிச்செயல் ஜாக்பாட்டுன்னு ஒரு மகுடம் இட்டோம் தலைப்பு. அதுதான் நிறைய காட்சியாயிருக்கு. அப்படி இலை விலக்கி எதிர்பார்க்கிறோமோன்னு, அப்படி நாம் எம்பெருமானுடைய கருணையை, அருளாளனுடைய அருளை எதிர்பார்க்கிறோம். அதோட ஒரு படி மேலே போனால் ஆச்சாரியர்களுடைய திரு அருள், அந்த திரு அருளை புரிய வைக்கணுமோன்னு. இந்த பாட்டில் ஆழ்வார்கள் என்ன சொல்கிறாருன்னு புரியணும் இல்லையா? அது உள்ளார்ந்த கருத்துக்களை புரியணும். அதை எடுத்து காட்டுவது தான் பெரிய திருவருள். அப்படி இருக்கிற பட்சத்தில் அருளிச்செயல் சொல்லாடல் பார்த்தோம். திருவருள் தான் ரொம்ப முக்கியம். எம்பெருமானை காட்டிலும் பயிலும் சுடலரி நெடுமார்க்கடிமை கண்சோர வெண்குருதி நன்னாத வாழுணவர் தேட்டரும் தேரினை மேலிப்பாட்டுக்களிலே அறியலாம். வைணவம் என்றால் என்ன? பயிலும் சுடரளி நெடுமார்க்கடிமை கண்சோர வெண்குருதி நன்னாத வாழுணர் தேட்டரும் திரள் தேனினை தென்னரங்கனை திருமாது வாழ்வாட்டமில் வனமாலை வார்பனை வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டம் மேவி அலைந்து அழைத்து அரங்கா என்கின்ற தொண்டர். நம்மாழ்வார் தன்னை எப்படி அனுபவிக்கிறார்? ஒன்று வம்ச பிரகாரம் சொல்வார், காரிமாறன் சடகோபன். இன்னொன்று சொல்றார், நேர்பட்ட தொண்டன். தொண்டன்னா நல்லபடியாக வைணவம் என்ன சொல்றதோ அதுக்கு ஏற்ப நடந்து கொள்கின்ற தொண்டன். நேர்பட்ட தொண்டன் 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 சடகோபன். 8ஆம் பத்து. அப்படி சொல்றச்சே அது இருக்கட்டும், சாஸ்திரம். அம்மா திட்டின்ண்டே இருக்கா, கங்குல் பகலரதி கைவிஞ்சி மோகமர அங்கதனை பார்த்து ஓர் அரங்கரை பார்த்து இங்கிவள் பால் என் செய்ய நீர் எண்ணுகின்றதென்ன நிலைசெயர்மாறன் சொல் உர திட்டி தீக்கிறா. பொண்ணு இப்படி பித்து பிடிச்சிருக்காளேன்னு எம்பெருமானை திருவரங்கநாதனை திட்டி தீக்கிறா. அப்படி அம்மா வந்துட்டா. ஆனால் இதில் உயர்ந்த ரசம் எங்கன்னா தோழி. 3 பதிகங்கள் தோழியா பண்றார். அங்கதான் அந்த தோழி மூலம்தான் எம்பெருமானுடைய அருளானது திருவருளாக எப்படி மாறுகிறது. எம்பெருமான் அருள் இருக்கு, அது நமக்கு எப்படி அருள் தருவாரார்? அந்த எம்பெருமானுடைய அருள் நமக்கு எப்படி வரும்னு தெரியறதுன்னா, இந்த ஸ்ராவையே மதுரம் வாக்கியம் வைதேஹ்யா அப்படின்னு சுந்தரகாண்டத்தில் மேலே சிம்சுபா விருட்சத்தில் இந்த திருவடி உக்காண்டிருக்கிறச்சே எப்படி இந்த பிராட்டியுடைய கவனத்தை ஈர்க்கணும்னா, ஸ்ராவையே மதுரம் வாக்கியம், உயர்ந்த அழகான மதுரமான வாக்கியத்தாலே ராஜா தசரதோ நாம ரத குஞ்சர பார்த்திவா. சுந்தரகாண்டம் 30வது சர்க்கங்கள், அந்த சர்க்கங்களில் வரும். அப்படி மதுரமான வாக்கியத்தினாலே பிராட்டிய இழுக்கிறா. ஸ்ரீராம ராம ராமேத்தின்ற சொல்றாடல் சகஸ்ரநாமத்தில் நம்ம உபயோகித்தாலும் அது பாத்ம புராணத்தில் வருது, புராணத்தில் வருது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஏன் இந்த ஸ்ரீராம ராமேத்தி என்று பகுவிதமாக சொல்லுகின்ற சொல்லாடலுக்கு ஏற்றம்னா, பிராட்டியே ஸ்ரீராமாயணத்தில் சொல்றா, ராம ராமேதி புத்தியா. இது உண்மையா பொய்யா? இவன் மாயாவியா? யாரு பிருகத்தா ரூபம் எடுத்துட்டு இருக்கானே, இவன் மாயாவியா? இருக்கவே இருக்காது. நான் ஏன்னா மனதாலும் சிந்தையாலும் சொல்லாலும் தேவபிரானையே தந்தை தாயன்னு சிந்தையால் அந்த 10 மாசமும் ராம் 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 ராம்னு ஜபிச்சுட்டு இருக்கேன்னு வால்மீகியே ராமாயணத்தில் பிராட்டியின் வாக்கியமாக சொல்றார். அங்கதான் இந்த வித்து, ராம ராமேத்தின்ற சப்தத்துக்கு வித்துன்னு எடுத்தா பிராட்டியினுடைய வாக்கு. அது நிற்க பிரசங்காத்து சொன்னேன், அது தெரிஞ்சுக்கணும்ட்டு.
ராமராமேத்தினா சகஸ்ரநாமம்னு சொல்லுவோம், வாஸ்துவம் தான். ஆனால் பத்ம புராணத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் உண்டான சம்வாதம்னு எடுக்கிறா. ஆனால் இவ்வளோதான் சொல்கிறா. ஆனால் வால்மீகி ராமாயணத்தை பண்ணி 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 படித்தா சிலதெல்லாம் நுட்பங்கள் தெரியும். இது எங்கே இதுக்கு சொல்லாடல் வருதுன்னா, ராமராமேத்தின்ற சொல்லாடல் எடுத்து பாருங்க. சுந்தரகாண்டத்திலே பிராட்டி திருவடியை பார்க்கின்ற சமயத்திலே இது சத்தியம், இந்த திருவடியுடைய வாக்கியம் சத்தியமாக அமைய வேணும். ஏன்னா நான் ராமனையே நினச்சிட்டு இருக்கேன், ராம ஜபமே பண்ணிட்டு இருக்கேன், ராம ராமே தீன்னு அவள் திருவாய் மலர்ந்தருள்றா. ஏன் இதை சொல்கிறேன்னா, அப்படி மதுரமான வாக்கியத்தினாலே எம்பெருமானுடைய குணத்தை நமக்கு சொல்றது தான் திரு அருள். இது எங்கே தெரியும்? ஒரு சகா நமக்கு அட்வைஸ் பண்ணான்னா, எப்பேற்பட்ட கெட்ட பையனாக இருந்தாலும் அவன் பெருண்டு சொல்கிறத தான் கேட்குறான், சகா சொல்கிறது தான் கேட்குறான். நான் பிரத்யட்சமாக பார்க்குறோம். அடியனுடைய குமாரன் ஹைஸ்கூலில் படிக்கிறச்சே நான் சொன்னால் கேட்க மாட்டான். அவனுடைய சகாக்கள் என்ன பண்ணுறாளோ அங்கே தான் அவன் அந்த கிளாஸ் போனால் இவன் போகணும். அப்படி இந்த எம்பெருமானுடைய குணத்தை நாம் எதிர்பார்த்து இருக்கிறதுக்கு காரணமாகிய இந்த அருளிச் செயலை கொடுப்பதற்கான அருளானது திரு அருள் என்ற வார்த்தையை பிராட்டி தோழிமார் பாசுரமாக ஆழ்வார் சொல்றார். 3 பதிகங்கள் உயர்ந்தது திருவாய்மொழியில். தீர்ப்பாரை யாமினி எங்கனம் தீர்ப்பாரில்லாத மயல் தீரக் கலந்தமால் என்று ராஜமன்னார்குடிக்கு மன்னவளாமணி மாணவிகள் சமர்ப்பிக்கிறார். தீர்ப்பானை யாமினி பதிகம், அதுவும் ரசம் கொட்டும். அப்புறம் தோழிப்பாசுரமாக துவளில் மணிமாடமோங்கு தொலைவில்லி மங்கலம் தொழும் அவளை, துவளில் மணிமாடமோங்கு. அதுக்கப்புறம் 8ஆம் பத்து வந்தேன்னா உயர்ந்ததான பாட்டு கருமாணிக்க மலை என்ற பதிகம், 3வது தோழி பதிகம். அவ்வளோதான். அன்னைகீர் இதற்கு என் செய்கேன், இவ இப்படி இருக்காளே. பாட்டு பூர திரு அருள்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க. எவ்வளோ கவிநயம் இருந்தால் ஆழ்வார் பண்ணியிருப்பார். அதை தான் விளக்கி பார்க்கணும். திரு அருள் மூழ்கி வைகளும் செழுநீர் நிறக்கண்ண பிரான், கவனிச்சுனே வாங்க. திரு அருள்களும் சேர்ந்தமைக்கு அடையாளம் திருத்தகும். வரிதோறும் திரு அருள் வரும். திருவருள் அருளால் அவன் சென்று சேர் தன் திருப்புலியூர். கருமாணிக்க மலையில் குட்டநாட்டு திருப்புலியூர் சேரதேசம். திருப்புலியூர் திரு அருள் கமுகுவன் பழத்து, கமுகுவன் பழத்தது மெல்லியல் செவ்விதழே. பாருங்க, வரிதோறும் திருவருள். என்னன்னா அந்த தோழி பார்க்குறா, அவள் தானே கூடயே இருக்கா. ஒரு பையன் பள்ளிக்கூடம் போனால் 8 மணி நேரம் அவன் சகாக்களோட தானே இருக்கான். நம்மளோட இருக்கிறது கம்மி, ஒரு விதத்தில் நல்லது. இவன் என்ன பண்ணுறா, எம்பெருமானுடைய திருவருள் வந்திருக்கு என்று நமக்கு உலகோருக்கு அறிவிக்கிறா. எதன் மூலம்? திருவருள் கொண்டு அறிவிக்கிறா. பார்க்குறாளாம் பிராட்டி பராங்குச நாயகியோடைய திருப்பவளம் ரொம்ப செவந்து போச்சு. லஜ்ஜ அந்த ஏக்கத்தில் அப்படியே வெளுத்து உடம்பெல்லாம் பசலையாக போச்சு. உடம்பு வெளுத்தோடனே இது கான்ட்ராஸ்டாக இருக்கணும், லிப்ஸு இன்னும் பரிமளித்து இன்னும் செவப்பாக காட்டுறதான். அது எப்படி இருக்குன்னா, நான் பார்த்ததில்லை. பாக்கு பழம் முதிர்ந்தால் அவ்வளோ டார்க்கு ரெட்டாக இருக்குமோ, ஆழ்வாருக்கு எப்படி தெரிஞ்சதோ சொல்கிறார் பாருங்க. திரு அருள் கமுகு ஒன் பழத்தது, சிறந்த ஒன் பழத்தது கமுகு. பாக்கு பழம் எப்படி செவந்து போச்சோ அப்படியான இவள் ஏற்கனவே உடல் மெலிஞ்சு போயிட்டா, பசலை வந்துடுச்சு. மெல்லியல் செவ்விதழே என்ன இந்த ஒரு பாட்டில் தான் அடியே எனக்கு தெரிஞ்சு திரு அருள்னு வரிதோறும் வைக்கிற. திருவருள் மூழ்கி வைகளும் செழுநீர் நிறக்கண்ண பிரான் திரு அருள்களும் சேர்ந்தமைக்கு அடையாளம் திருத்த. அவள் எம்பெருமானுடைய திரு அருள் இவளுக்கு சேர்ந்ததுன்னு என்ன இவ இப்படி இருக்காளே என்று தாய்மார்களும் சுற்றத்தாரும் ஏங்கி நிற்க, அம்மா கவலைப்படாதீங்கோ அன்னமீர், இவளுக்கு என்ன ஆயிடுத்து, இவளுடைய உடம்பிலே ஒரு அடையாளம் வந்தது, லிங்கம்.
திருத்த அவளுடைய உடம்பிலே ஒரு அடையாளம் தெரிய, அந்த அடையாளம் என்ன, இந்த கண்ணபிரானுடைய அருள் இவள்கிட்ட வந்துருச்சு, இந்த சாமி வருதுன்றாலும். அது மாதிரி இங்கே உயர்ந்த கண்ணபிரானுடைய அனுபவம் இவளுக்கு எப்படி. இங்கே சீதா பிராட்டி, அதுக்கு தான் அதை எடுத்தேன். ராமேத்தின்னு இருக்காளோ, ஆணுகரிக்கிறாள், ஆண்டாலும் அதை தான் ஆணுகரிக்கிறாள். அப்படி திரு அருளாள் அவன் சென்று சேர் திருப்புலியூர். அவன் குட்டநாட்டு திருப்பதியிலே தன் திரு அருளை கொடுப்பதற்காக போய் இருந்துட்டான். இவள் மனதும் அங்கேயே போயிடுத்து. அதனால இவ அதை விட்டு இவளால் வெளியே வரவே முடியல. அது எப்படி எனக்கு தெரியும்னா, அவளுடைய செவ்விழுதல் பாருங்கோ. ஒன் பழத்தது திரு அருள் என்ன இங்க சொல்றாருன்னா, அந்த அச்சித்துக்கும் இந்த எம்பெருமான் கட்டாட்சித்துட்டானா. காலமல்லாத சமயத்திலே, தருணமல்லாத சமயத்திலே இந்த பாக்கு ஆனது பழுத்து திருவருள் கமுகு ஒன் பழத்தது அங்கேயே வைக்கிறார் பாருங்க. சேத்தனனுக்கு மட்டும் அவன் அருள் கொடுக்க போறது இல்ல, அச்சித் பதார்த்தமாகிய இந்த அச்சித் பதார்த்தமாகிய இந்த பாக்கு, இந்த பாக்கு வேலையில்லாத வேளையிலே பழுத்து போச்சு. இது எம்பெருமான் கட்டாட்சம் பட்டு திருவருள் கமுகு ஒன் பழத்தது மெல்லியல் செவ்விதழே என்று எங்கேயோ போற போக்கில் 8ஆம் பதிகத்தில் தோழி சொல்றாளாம். என்ன எம்பெருமானுடைய திருவருள் வந்ததுன்னா, காலமில்லாத சமயத்திலும் நல்லதுவே வாய்க்கும், நாளும் வாய்த்தது நங்கட்கே என்னுமா போல. இப்படி உயர் அருளி செயல்னா இப்படி இருக்கு. சொல்லாடல் முதல்ல இது சாஸ்திரம், அப்புறம் பக்தி, இலக்கியம். இப்போ சொன்னோமே, அதை ஒரே சொல்லு அலிட்ரேஷன் ரொமன்னு ஆங்கிலத்தில். திருவருள் திருவருள் திருவருள். அந்த திருவருள் எப்படிப்பட்டது, எம்பெருமான் எப்படிப்பட்டவன் சொல்றதுக்கு கொள்றச்சே, மனுஷன் இந்த பிராட்டிக்கு மட்டும் என்ன, இந்த பராங்குச நாய்க்கு மட்டுமா அருள் பண்ணுவான்? இந்த மெல்லியல் இவளுக்கு மட்டுமா பண்ணுவான்? ஒரு பாக்கு மட்டுக்கே பண்ணானே என்ன. திருவருள் கமுகு ஒன் பழத்தது, ஒன் சிறந்து பழுத்து போச்சு, அது உபயோகப்படுறது. அப்படி இந்த பிராட்டியும் உபயோகப்படுத்தப்படுவாள். என்ன உபயோகம்? கைங்கரியமேவ புருஷார்த்தம். அது சாஸ்திரம். இந்த பாட்டில் சாஸ்திரமும் வச்சாச்சு, கவிநயம். அப்புறம் எப்படிப்பட்டது, அதான் சொன்னேனே, ஒரு லிட்ரேச்சர் இஸ் த மிரர் ஆஃப் த சொசைட்டின்றோமுன்னு. அந்த மேற்கு திசையிலே இருக்கக்கூடிய பிராந்தியம் உடுப்பி, இங்கெல்லாம் பாருங்க, பார்த்தா பாக்கு தான் ஜாஸ்தி. ஆக அந்த கேரள பிரதேசம், உத்தர கர்நாடகம், இங்கெல்லாம் பார்த்தேன்னா பாக்கு. நம்மூர் அறிக்கை என்றாலே பாக்கு, அதுதான் அந்த செல்வத்துக்கு அடையாளம். இவளும் சொல்றாளே அடையாளம் திருத்த, அதான் அடையாளம். இவள் என்ன பக்தி செல்வத்திலே மிளிர்கிறாள். எப்படி அந்த பாக்கு பழுத்து பழுத்து அந்த பாக்குனுடைய நிறமும் இவளுடைய செவ்விதழும் எப்படி வேர்த்து பிரசன்னமா இருக்கோ, இவள் எம்பெருமான் இவளிடத்திலே ஆவிர்வகித்தான் என்று தெரிகிறது. என்று மடவரால் அன்னை மீர்கட்கு என் சொல்லி சொல்லுகேன்னு வேற அந்த பதிகத்தில். அம்மா நான் என்னன்னு சொல்லுவேன், இவ மகா மகா புருஷை. மடவரால் அன்னை மீர்க்கு என் சொல்லி சொல்லுகேன் என்று, இப்படி உங்களுக்கு ஒரு பிராக்யம் நாளும் வாய்த்ததே, இப்படி ஒரு வாய்த்ததே என்று எம்பெருமானுடைய திரு அருளை, எம்பெருமானுடைய அருளை, திரு அருளை நமக்கு எடுத்து காட்டுவதே அருளிச் செயல். அது இந்த அருளிச் செயலை படிக்கணும். அருளிச் செயலை மட்டும் படிச்சா போறாது. சொன்ன வியாக்கியைகள் உள்ளதெல்லாம் வையமறிய பகர்வோம் வாய்ந்து மாமுனி. காலத்துக்கு உதவுற மாதிரி உதாரணங்களை கொடுத்து 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 நம்மளை இழுக்கிற. ஏன்னா அதை பற்றி நிறைய சொல்லுவோம். 1313 முதல் படையெடுப்பு, அப்புறம் 2வது படையெடுப்பு தான் உலூகான் 1323 வேதாந்தாச்சார் காலங்கள். அதெல்லாம் அப்போ 48 வருஷம் நம்பெருமாள் போயாச்சு. மதுரை போய், மதுரையிலேருந்து கோழிக்கோடு போய், கோழிக்கோடுலேருந்து திருமலை போய் செஞ்சி போய் வரச்சே 1371 தான் திருவரங்கன் திருவிழா படிச்சேன்னா தெரியும். ஆக 1313 முதல் படையெடுப்பு கில்ஜி,
அப்புறம் 1323 2ஆம் படையெடுப்பு. அப்போ நம்பெருமாள் சன்னதியை விட்டே போயாச்சு. திருவரங்கத்தில் பெரிய பெருமாள் இருக்கான்னே தெரியல, சவுரை போட்டு மறைச்சிவிட்டா. ஆக அந்த 45 வருஷம் அருளி செயலா வேதமா எல்லாம் போச்சு, என்னமோ வாழ்ந்தார்கள். அப்புறம் ஒரு வெள்ளி உதித்தார் போலே 1370ஆம் வருடம் மாமுனி பறக்கிறார். பிறந்து அருளி செயலை திருப்பியும் ப்ராபகேட் பண்றார். ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி. அவர் சொல்ற வார்த்தை அருளி செயல். வெறும் பிரபந்தம்னு சொல்லல, திராவிட வேதம்னு சொல்லல, அருளி செயல். இதுதான்ப்பா அருள். ஓதுவாய் மையும் உவனிய பிறப்பும். திருமங்கை ஆழ்வாருடைய பதிகத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை, மகா காருணிகரான பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார், எல்லா சாஸ்திரமும் இந்த ஓதுவாய்மையும். இந்த பிராமணன் யாரு, இந்த சாந்தீபினி ரிஷி யாருன்னா, போதுபோக்காம் அருளி செயலிலே நம்பிள்ளையை போல்வர். சாந்தீபினி எங்கேயோ இருந்த ரிஷி, அவருக்கு யாரோட ஒப்பிடுறார், எம் ஆச்சாரியன். எம் ஆச்சாரியனாகிய நம்பிள்ளை போதுபோ சாஸ்திரம் கற்று, ஷடங்கங்கள் கற்று, எல்லாம் பண்ணி, நிருக்தம் படிச்சு, எல்லாம் படிச்சு, பாணினி வியாக்கியானம் எல்லாம் கரதள பாடமா பண்ணாலும் அவருக்கு என்னடா ஏற்றம்? போதுபோக்கும் அருளி செயலிலே யாம் நம்பிள்ளையை போல. யாரு சாந்தீபினின்னு விளக்கம் கொடுக்கிறார். சாந்தீபினி வேற யாரும் இல்லை, நம்பிள்ளை தான் சாந்தீபினி. ஆனால் சாந்தீபினிக்கு நம்பிள்ளைக்கும் ஒரு வித்தியாசம். நம்பிள்ளை எப்போ பார்த்தாலும் அருளி செயலிலே அனுசந்தானம் செய்வர். மணவாள மாமனிகள் துவயத்தை அனுசந்தானம் பண்ணாலும் ஈட்டு தான் ஆதாரம், பூரா ஈட்டுடைய மூலத்தையே சொல்லின்னு இருக்குமா. நினச்சி பாருங்க, ஈட்டு 36,000 படியே அப்படியே கண்டஸ்டமாக அவருடைய அதரங்கள் சொல்லி போகுமாமாக. அருளி செயலிலேயாம் நம் பிள்ளையை போல. அங்கே அருளி செயல் எடுக்கிறார். அப்புறம் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அருளி செயல் அதை நிர்தாரணம் பண்றார். அதான் அந்த பறக்க பார்த்தோம். அப்புறம் 5 இடங்களிலே மாமுனி 4000 பிரபந்தம்னு வராது, தமிழ் வேதம்னு வராது, அருளி செயல் அருளி செயல் அருளி செயல்னு. ஏன்னா இந்த அருள் தருவாரார், அவன் தான் பேரருளான். அப்படி அந்த அருளி செயலை நமக்கு கொடுத்து கொடுத்து கொடுத்து, இது இல்லைன்னா சாஸ்திரம் புரியாது. சர்வம் சமஞ்சபதம் எப்படி எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்தை தலை கட்டுறார். எல்லாரும் நிறைய பேர் எதுக்க தான் பூர்வபக்ஷிகள் சொல்றார். அது நம்ம போவாண்டாம். நமக்கு எம்பெருமானாரே ஆதாரம், எம்பெருமானே பந்து, ராமானுசனே பந்து இல்லையா. உக்காந்தா அந்த வார்த்தைகள் தான் பெரியவர் சொல்ல. பாட்டி தாத்தா என்ன சொல்வா, கால் பிடிச்சி எழுந்துக்க முடியலன்னா ராமானுஜனே பந்துன்னு கையில் ஒன்று எழுந்துப்பா. அப்படி தான் வளர்ந்தோம். ஆஹா, இதுக்கெல்லாம் சமஞ்சசம் எப்படி தெரியுது? கர்மத்திலேருந்து ஞானம் வருது என்ன சொல்றார். கர்மத்திலேருந்து தான் ஞானம் வரும், ஞானத்திலேருந்து தான் பக்தி வரும். அந்த பக்தியோடைய குவாலிஃபை பண்ணக்கூடிய ஞானத்தினாலே தான் எம்பெருமானுடைய குணத்தை அனுபவிக்க முடியும். அப்படி அந்த குணத்தை அனுபவித்தால் தான் அவனிடத்திலே சரணாகதி பண்ண முடியும். அந்த சரணாகதியினாலே தான் ஒருவனுக்கு முக்தி. இதுதான் விசிஷ்டாத்வைத்தம் இல்லையா. அப்படி இருக்கும் இடத்திலே 3வது அத்தியாயம் கீதையை எடுத்தேன்னா தெரியும். இந்த கர்மயோகத்தில் சொல்றச்சே இந்த கர்மத்திலேருந்து என்ன வருது, ஞானம். அந்த ஞானம் எப்படிப்பட்டது? ஞானாத் முக்தின்னு சொன்னவாளுக்கெல்லாம் இவர் சித்தாந்தம் பண்றச்சே அந்த ஞானமானது பக்தி ரூபா பண்ண ஞானத்தினாலே இருந்தால்தான் முடியும். சர்வதர்மான் பரித்தியஜன்னு சொல்லிட்டு இதை ஒழிய என்ன சர்வதர்மங்கள் எல்லாத்தையும் விட்டுனா சரணாகதியை விட்டுடுவோன்னு வருமா? இல்லை, இதை ஒழியன்னு எடுத்துக்கணும். இதெல்லாம் எப்படி வரும்னா எம்பெருமானுடைய குணத்திலே வசி வதான்யா குணவான் ருஜுஹு சுச்சிஹி தயாளுகு மிருதுகு ஆள வந்தார் எடுக்கிறார் ஸ்தோத்திரத்தில். அப்படி அந்த குணத்திலே இழிந்து, இந்த குணம் நமக்கு எப்படி வெளிப்படும்னா இந்த அருளி செயலால்தான் வெளிப்படும். அது எப்படிப்பட்டது? தமிழ் ஆகஸ்தியமும் அனாதியாக இருக்கக்கூடிய தமிழினாலே அகத்தியர் வளர்த்தார், தொல்காப்பியர் வளர்த்தார். அப்படிப்பட்ட தமிழினாலே, அதனால் மைசூர் பிராந்தியத்தில் இருக்கிறவாள்லாம் கன்னடம் தவறுன்னு எல்லாம் ஒன்று தான். ஏன்னா எல்லாமே தேவியும் வாச்சம் அஜனயந்த தேவாகா. இது என்ன சொல்கிறோம்? உயர்வாக சொல்கிறோம். இங்கே
இதை நம்ம பேசுறதுனால இந்த மொழியை உயர்வா சொல்றோம். அதனால தாசர பத்தியங்கள்லாம் என்ன குறைவான்னா கிடையாது. தர்ம சிரவண விததகே கன்னட தேசத்துல இருக்கணும். முருககே தர்ம சிரவண வித எப்பேற்பட்ட பாட்டு. ಹುಟ್ಟು ಕೂರುಡಗೆ தீப விதட்டகே அப்படின்னு பாடுறாரு. அதனால அது மட்டும் குறைவா? ஸ்ரீ வைஷ்ணவத்திலே ராமானுஜ சம்பந்திகளுக்கு அவர் வகுத்த வழியாலே அருளிச் செயலை ஏற்றமா சொல்றோம். அந்த அருளிச் செயலுடைய அனுபவமானது வார வாரம் இன்னைக்கு என்ன கத்துட்டோம்? திருவருள்ன்ற சொல்லாடல் ஆழ்வாரே எப்படி வைக்கிறார்? தானான ஞான பேச்சா வைக்கல, பிரேம பேச்சா வைக்கிறார். அதுவும் எப்படிப்பட்டதான பிரேம பேச்சு? பராங்குச நாயகியை அத்தியந்தமாக அறிந்த தோழியர்கள் கூறுவதாக. அம்மா கூட சொல்லலாம். அம்மா சொன்னா அவளுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. இங்கிவள் பால் என் செய்ய நீர் எண்ணிகென்னதென்னு நிலை சேர்மாறன் ஆம் சொல் உற நெஞ்சு வெள்ள. என்னடா பண்ற? படுத்துட்டே இருக்கே. அது அந்த பதிகத்துக்கு அடுத்த பதிகம் இன்னும் சுவாரஸ்யமா வரும். ரொம்ப லேசிடா அப்படின்வர். என்னது புளிங்கடி கிடந்து பண்டை நாளிலே புளிங்கடியில் வரும் வெண்ணையை சாட்டு சாட்டு இப்படி படுத்துன்னு கிடக்கிறியே. நத்தம் திருப்புளிங்குடி ஆழ்வார் திருநெறிக்கு வடகரையில் இருக்கக்கூடிய ஊரில் சொல்லி, என்ன சும்மா படுத்துட்டே இருக்கேடா ரங்கநாதன் மாதிரி, இப்போ பாரு படுத்துட்டே வெண்ணையை சாப்பிட்டு இப்படி உடம்பு பெருத்து இப்படி ஏண்டு அப்படின்னு பாடுறாரு அடுத்த பாட்டில். அப்படி சுவாரஸ்யமான காவியமாக போகும். அப்போ தோழிப்பாசுரமாக திடவிசிம்பில் அமரர் நாட்டை. அவன் எங்க இருக்கான்? திடவிசிம்பில் இருக்கான். அப்பப்பட்ட உங்க மாப்பிள்ள பெரிய ஆளுப்பா. அவன் தான் மல்டி கரோர்பதி. நினைச்சு பாருங்க இல்லையா? அப்படிதானே ஒரு மாமனாரோ அப்பாவோ அம்மாவோ தன் பொண்ணுக்கு எங்க பெரிய இடத்துல கொடுக்கணும் தானே நினைக்கிறா. இந்த தோழி சொல்றா, அவன் சாமான்யமா ஒன்றும் போல. திடவிசிம்பில் அமரர் நாட்டை பெரிய திடு. இதெல்லாம் அந்த பாட்டிலே வரும். அப்படி இவ கன்வின்ஸ் பண்றா. சும்மாலாம் உங்க பொண்ணு ஆளை பிடிக்கல, பெரிய வலையா போட்டு எடுத்தா என்று சொல்லி அதுக்கு அடையாளமாக அவளுடைய திரு அதரங்களானது எப்படி ஒரு கமுகு ஒரு பாக்கு மாதிரி பழுத்து இருக்கு பாரு. அதனால அவன் நல்ல இடத்துக்கு தான் போறார் என்று. அது எது கிடைச்சதா? இது எப்படி கிடைச்சதுன்னா அவனுக்கு இவளை பிடிச்சு போச்சு திருவருளால். அவன் இவள்கிட்ட ஏன் என்கிட்ட வரல, அடுத்தாத்து மாமி பையன்கிட்ட ஏன் வரல, உங்கள் பொண்ணுகிட்ட ஏன் பரங்கச நாய்கிட்ட மட்டும்தான் வந்திருக்கா, ஏன் அந்த ரங்கநாயகி ஒத்தி அடுத்தாத்துல இருக்காளே அவள்கிட்ட வரலன்னா, இந்த தோழி பாசுரமாக சுவாரஸ்யமாக எங்கேயோ கொண்டு வைக்கிறார் பாருங்கோ. அது கடைசி தோழி பாசுரம் கருமாணிக்க மலை. அதில் கடைசி தோழி பாசுரத்தை அந்த 3 தோழி பாசுரமுமே ரொம்ப அனுபவம் தான். துவளில் மணிமாடமும். ஆனால் ஆண்டாள் ஒரு படி மேலே போயிட்டா. தூமணிமாடம். துவளில்னா என்ன? முதல்லையே அழுக்கு இருக்கக்கூடிய மணிமாடம். ஆழ்வார் சொல்கிறார் அதை தொடக்கிறான்றார். ஆண்டாள் பார்த்தா இது ஏன் வம்பு, அந்த மணிமாடத்தில் அழுக்கே கிடையாது, தூமணி மாடத்து. அது வியாக்கியானம் சொன்னால் இன்னும் சுவாரஸ்யமாக போயிடும். அதான் இங்கே வாங்க, துவளில் மணிமாடமோங்குன்னு சொன்னார் ஆழ்வார். அந்த மணிமாடமானது துவள் இருக்கு, அதை தொடக்கிறாளாம். ஆனா ஆண்டாள் என்ன பண்றா, இந்த அழுக்குக்கே பிரச்சனை வேண்டாம், அந்த மணிமாடத்துல அழுக்கே இல்லை, அப்புறம் தானே நீ தொடக்கணும். துவள் இல்லைன்றார் அவர். இவ துவளையே சொல்லல, அழுக்கே சொல்ல, மனசுல கல்மிஷமே சொல்ல, தூமணி மாடம். இதுதான் இலை விளக்குதல். விரிஞ்சின்னு போறதுக்கு பாருங்க வியாக்கியானம் இல்லையா? 6000 படி, 9000 படி, 24,000 படி, 36,000 படி, 12,000 படி, இது முடிஞ்சு போச்சு. அப்புறம் உபனிஷத் பாஷ்யக்காரர், தேசிக சம்பிரதாயத்தை உபனிஷத் பாஷ்யக்காரர், அவர் வியாக்கியானம். அப்புறம் மகாபரகால சுவாமி 18,000 படி. அப்புறம் சாக்ஷாத் சுவாமி 24,000 படி. வேதாந்தாச்சார் நிகம பரிமளம். அப்புறம் மணவாள மாமணி வரைக்கும் திருவாய்மொழி 150 விரிக்கணும்னா விரிக்கலாம். தன வியாக்கியானம் திருவாய்மொழிக்கே. சுருக்கணும்னா திரவிடோபனிஷத் தாற்பத்திய ரத்னாவலி, திரவிடோபனிஷத் சாரம், திருவாய்மொழி 150. இப்படி சுருக்கிட்டார். 1102 பாட்டை 100 பாட்டா சுருக்கி. இது மாதிரி அருள், இதுவும் அருள் தான். அவனுடைய அருளாலே இப்படி கொட்டி கொட்டி தீர்க்குது. அப்படி இன்றைய அமர்வில் எப்படி அருளிச்செயல் விரியறது, அருளிச்செயல் சுருங்கிறது, இதெல்லாம் அருளாளனுடைய அருள். இந்த அருளானது திருவருளாக பல்கி பெருகி, வியாக்கியானம் இல்லைன்னா அதை புரிஞ்சிக்க முடியாது. ஓடி ஓடி கதிர் பொறுக்கணும். என்ன இருக்கு தமிழுக்காக, இலக்கணத்துக்காக, இலக்கியத்திற்காக, நடையாடலுக்காக, அந்த சொல்லாடல்.
அப்புறம் வாழ்க்கையில் என்ன அந்த காலத்தில் என்ன நடந்திருக்கு பாருங்க, நினச்சி பாருங்க. இது யாரா சொல்லி பார்த்துருக்கீங்களா? இலையை போட்டு அந்த இலையை தொடச்சி இன்னும் புதுசாக சுவாரஸ்யமான பதார்த்தங்களுக்கு வழி பண்ணுற மாதிரி எம்பெருமானனிய எதிர்கொண்டு அழைக்கணும், அவனுடைய லீலைகளை அவனுடைய குணத்தை அனுபவிக்கணும்னு எவ்வளோ இந்த ஏற்றம் சைவ திருமறைகளுக்கு இல்லை. இது பெரிய பெரிய தமிழ பண்டிதர்கள் ஊவேசா மாதிரி தமிழ் தாத்தாலும் ஒத்துக்கொண்டது. சோழியன் எல்லாத்தையும் சக்கா போட்டு கடிச்சு துப்பிட்டான். யாரோ கேட்டாலாம் ஊவேசாட்ட, நீங்களும் கொஞ்சம் வியாக்கியானம் எழுதுங்களேன், இவ்வளோ மகா பண்டிதர் அவர் தானே உங்களுக்கு ஜீவக சிந்தாமணி தொடங்கி மணிமேகலை ஈராக எல்லாத்தையும் பதிப்பிச்சார், அவர்கிட்ட போய் நீங்களும் ஒரு தமிழ் திவ்ய பிரபந்தங்களுக்கு ஒரு வியாக்கியானம் இடுங்கோள் என்று சொல்ல, எல்லாவற்றையும் நாம் இருப்பது என்ன, சோழியன் கடித்து போட்ட சக்கை தான் இருக்கு. அந்த சோழியன் என்பது பெரியவாச்சான் பிள்ளை பூர்வசிகர், அவர் எல்லாத்துக்கும் அர்த்தம் எழுதிட்டார்ப்பா. அவர் விட்டு போனது வெறும் சக்கை, சக்கையிலேருந்து நான் எப்படி சாறு எடுக்க முடியும் என்று எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வைணவத்திற்கே சிறப்புன்னு எடுத்தா உரை, சைவத்துக்கு சிறப்புன்னா பண்ணு. அதான் நம்ம ஒத்துக்கணும். இன்றளவும் பழந்தக்க ராகம்னா ஆரபி அதுதானே பாடுறா ஓதுவார்கள். இன்றளவும் அந்த பண்ணு அப்படியே 11,000 பண்ணு இருந்ததுன்னு சொல்றா. தேவாரங்களிலே 11,000 பண். இன்றும் அவர்கள் பாடுகின்ற பாட்டெல்லாம் அந்த பண்ணு அதுக்கேற்ற கர்நாடக ராகம், பழந்தக்க ராகம். அதை இப்ப என்ன சொல்ற, ஆரபின்னு சொல்ற. தோலுடையார் மறையுடையார், அது ஆரபி, அது பழந்தக்க ராகம் பாடுறா இல்லையா. அவர்களுக்கு பண் நிலைத்து இருக்கு. அதனாலதான் எல்லாரும் கோஷ்டியா சொல்ல முடியாது தேவாரத்தை, ஓதுவா மூர்த்திகள் தான் சொல்லலாம். வைணவத்துக்கு சிறப்பு இந்த உரை வளம், யாரும் அதை தொட முடியாது. அப்படி உயர்ந்ததா இந்த அருள். இதுல உரை படித்தாதான் நமக்கு ஒரு ஈடுபாடு வரும். ஏன் அதுக்கு சொல்றேன்னா 1323 படையெடுப்பு 50 வருஷம் என் நம்பெருமாளே இல்லை, இவர்களெல்லாம் இழுக்கணும். மாமுனி தான் திரட்டுறார், சரஸ்வதி பண்டாரும் திருப்பி அமைக்கிறார். ஆக வைணவத்துக்கு ஏன் திருப்பாவை இத்தனை வியாக்கியானங்கள், திருப்பாவை திருவாசகம் திருவெம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் சொல்றா, உரை சொல்றா. இருந்தாலும் மார்கழி மாசம்னா திருப்பா உபன்யாசம் தானே சபாக்கள்ல வைக்கிறா. யதார்த்தம் அதுதானே. ஒரு தரம் இந்த தரம் ஆய் ஜனன்யாச்சாரியோட 2000 படி சொல்றோம், அடுத்த தரம் ஆய் ஜனன்யாச்சாரியோட 4000 படி சொல்றோம், அடுத்த தரம் மகாபரகல சுவாமியோடைய வியாக்கியானம் திருப்பாவைக்கு பண்றாரு அதை சொல்றோம். அப்படின்னு எடுத்து 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 சொல்றாளோன்னு. அப்படி அத மாதிரி ஒரு அருளிச் செயலிலே பொழுதுபோக்கு, அதுதான் நம்மளும் பண்றோம். இந்த அனுபவம் தொடரும். தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குக.